ரெக்கார்டிங் ஆன் பண்ணிக்கிறேன். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம லாஸ்ட் டாபிக் ஃபைனல் பார்ட் 50 டே 50 பார்க்க போறோம். இதோட டாபிக் வந்து அரிமா. இன்னைக்கு தான் வந்து ஃபைனல் டாபிக். நம்ம அந்த 50 டே சீரீஸ்ல இதுதான் வந்து ஃபைனல் டாபிக். ஃபர்ஸ்ட் இனிஷியலா இது இன்னைக்கு லாஸ்ட் டாபிக் வந்து டே 50 பார்ப்போம். அரிமா அப்படிங்கிற இதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டே 1, டே 2, டே 3 இந்த 3 நாளும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம். டே 4 டு டே 14 வந்து பைத்தான் பார்த்தோம். டே 15 டு டே 29 மிஷின் லேர்னிங் பார்த்தோம். டே 30 டு டே 30 டு டே 40 வந்து டீப் லேர்னிங் பார்த்தோம். டே 41, 42 டே 41 டு 42 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கான்செப்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பார்த்தோம், NLP பார்த்தோம். டே 43 டு டே 50 வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இன்னைக்கு வந்து ஃபைனலா வந்து அரிமா டே 50 ஃபைனல் டே வந்து இன்னைக்கு ரீச் பண்ணியிருக்கிறோம். We are very thankful for the participations for joined. நீங்க என்ன யாரெல்லாம் வந்து கால்ல சேர்ந்திருக்காங்களோ எல்லாத்துக்குமே வந்து எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து ஃபைனல் டாபிக் வந்து அரிமா வந்து நம்ம இப்போ பார்ப்போம் இந்த டாபிக்கை. ஸோ எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு எல்லாமே வந்து நீங்க வந்து எங்களுக்கு கால் பண்ணி தொடர்பு கொள்ளலாம். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா 978-988-424 எங்களோட வெப்சைட்டு bigdatahands-on.com. இங்க வந்து எப்போதுமே எங்க ஃபோன் நம்பரு, எங்க நம்பர்ஸ் இருக்கும், எங்க சப்போர்ட் மெயில் ஐடி இருக்கும், நீங்க தொடர்பு கொள்ளலாம். நீங்க நாங்க எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து லேசா வந்து எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து எங்களோட வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். நம்ம யூடியூப் சேனல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டே 46, டே 40 டீப் கன்வல்யூஷனல் கியூ லேர்னிங் கேமிங் ப்ராஜெக்ட் அந்த இது மட்டும் தான் பெண்டிங்கா இருந்துச்சு. அதை வந்து நாங்க போட்டாச்சு, ரீஷூட் பண்ணி எடுத்து போட்டிருக்கிறோம். இந்த டாபிக் மட்டும்தான் அன்னைக்கு வந்து அந்த ஜூம் ப்ராப்ளம் இருந்ததுனால, நம்ம ஜூம் டேட் எக்ஸ்பைரி ஆனதுனால நம்மளால வந்து அந்த இதை லோட் பண்ண முடியல, ரெக்கார்டிங் எடுக்க முடியல. அதை நம்ம ரெக்கார்டிங் எடுத்து நேற்று ரீஷூட் பண்ணி திரும்ப எடுத்து போட்டுட்டோம். டே 46 டீப் கன்வல்யூஷனல் கியூ லேர்னிங் இந்த பாட்டு. டே 48, டே 45, டே 47, டே 44, 43 எல்லா நாளும் ஃப்ரம் டே 1 டு டில் டேட் எல்லா நாளுமே வந்து அந்த வீடியோஸ் எல்லா நாளுத்தோட வீடியோவும் வந்து நாங்க போட்டிருக்கிறோம். டே 1 பார்ட் 1ல இருந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பார்ட் 4ல இருந்து பார்ட் 14 வரையிலும் பைத்தான் வீடியோஸ் போட்டிருப்போம், பைத்தானோட சிம்பிளோட போட்டிருப்போம். பார்ட் 15ல இருந்து பார்ட் 29 வரையிலும் மிஷின் லேர்னிங் வீடியோஸ் போட்டிருப்போம். மிஷின் லேர்னிங் வீடியோஸ் போட்டிருப்போம். பார்ட் 30 டு பார்ட் 40 வந்து டீப் லேர்னிங் வீடியோஸ் போட்டிருப்போம். 41, 42 நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் வீடியோஸ் போட்டிருப்போம். 43ல இருந்து 50 வரையிலும் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இன்னைக்கு வந்து டே 50. டே 49 சார்சாவோட வீடியோ இப்போ நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அது அப்லோட் ஆயிடும். தயவு செஞ்சு நீங்க வந்து அட்டெண்டி எல்லாருமே யாரெல்லாம் கால்ல இருக்கீங்களோ நாங்க கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க வந்து bigdatahands-on.com இதுக்கு உள்ளுக்கு லாகின் பண்ணிட்டு நீங்க போயிட்டு எங்களோட ரிவ்யூ ஸ்பாட்ல உங்களோட ஆக்சுவல் கமெண்ட்ஸை வந்து நீங்க போட்டுட்டு நீங்க வந்து டைரக்டா கூகுள்ல வந்து எங்களுக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மற்றவங்களுக்கு எங்களோட இதையும் நாங்க வந்து இஷ்யூஸையும் கிளியர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எங்களோட ரேட்டிங்ஸ் வந்து வேர்ல்டு வைடா தெரியறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். டைரக்டா bigdatahands-on.com போயிட்டு ரிவ்யூ ஸ்பாட்ல கூகுள் ரிவ்யூ பாட்ல நீங்க போயிட்டு தயவு செஞ்சு உங்களோட ரிவ்யூவை இன்னைக்கே கொடுத்துருங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
நன்றி நண்பர்களே. இப்போ நம்ம செஷன் போயிடலாம். நீங்க நம்ம இந்த செஷன் முடியறதுக்குள்ள நம்ம வந்து ஆம், நம்மளோட செஷன் 49th செஷன் சார்சா வந்து நம்ம லோட் ஆயிடும். அதையும் நான் வந்து எடுத்து காட்டிடுறேன் உங்களுக்கு. நன்றி நண்பர்களே. நம்ம இப்ப செஷன் போலாம். நாம தமிழ் முடிச்ச உடனே நம்ம இன்னும் ஒரு மண்டேல இருந்து இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இவ்வளவு நாள் வந்து தமிழ்ல சீரிஸ் போணுச்சு. இப்ப அப்படியே வந்து இங்கிலீஷ்ல அப்படியே வந்து இதே செஷன்ஸ வந்து அப்படியே இங்கிலீஷ்ல வந்து அப்படியே பண்ணுவோம். அது வந்து திங்கட்கிழமையில இருந்து மண்டேல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு இருக்கிறோம். ஸோ மண்டே ஆர் டியூஸ்டே ஹோப்ஃபுல்லி இங்கிலீஷ் செஷன்ஸ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நன்றி. ஓகே. ஸோ இனி தான் நம்ம கடைசி செஷனு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டைம் சீரிஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். அதாவது டைம் சீரிஸ் அனாலிசிங்கிறது நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா டேட்டாஸ்லையும் பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள்ஸ் இருக்கும், டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த டைம் சீரிஸ் அனாலிசிஸில் வந்து ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கும், அதுதான் டைம். ஓகே. ஸோ அந்த மாதிரி டைம் இருக்கிற இந்த டேட்டாவோட நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த அல்காரிதமும் இருக்காது. லீனியர் ரெக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் இதெல்லாம் நம்ம டைம் சீரிஸ் டேட்டா செட் வச்சு பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் தனியாக ஒரு ஒரு கிளாஸ் இதில் இருக்குது. அந்த மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிமா அப்படிங்கிற மாடல் நான் எடுக்க போகிறேன் அதில். ஸோ முதல்ல நம்ம டைம் சீரிஸ் அனாலிசிஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ டைம் சீரிஸ் அனாலிசிஸ் comprises method for analyzing time series data in order to extract meaningful statistics and other characteristics of the data. So time series forecasting is the use of model to predict future values based on previous observed values. ஸோ அதாவது டைம் சீரிஸ் ஃபோர்காஸ்டிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெதர் ஃபோர்காஸ்டிங் பண்ணுறாங்க பாருங்கள். அதாவது இன்னும் 48 மணி நேரத்தில் வந்து மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி இந்த ஃபோர்காஸ்டிங் மூலியமாக தான். ஸோ இந்த டைம் சீரிஸ் ஃபோர்காஸ்டிங் மூலியமாக நம்ம அந்த மாதிரி பண்ண முடியும். இல்லை நம்மளுடைய ஸ்டாக் வேல்யூ வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும், இப்போ இல்லைன்னா இன்னும் ஒரு 12 மந்த்ஸில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், இல்லை நம்ம சேல்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் 12 மந்த்ஸில். ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சரில் நம்ம சேல்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் சீரிஸ் அனாலிசிஸ்லாம் வந்துடும். எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோன்னா ப்ரீவியஸ் அப்சர்வ்டு வேல்யூஸை வச்சு நம்ம பண்ணுறோம். ஸோ இவ்வளோ நாள் இந்த 5 இயர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம், இது ஆர்என்எனில் டீப் லேர்னிங் ஆர்என்எனில் பண்ணியிருப்போம். ஸோ அதாவது 5 இயர்ஸ் ஆஃப் இந்த டேட்டா நம்ம ட்ரெயின் பண்ணி நெக்ஸ்ட்டு 12 மந்த்ஸோ இல்லை 1 மந்த்தோ நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்து இந்த டைம் சீரிஸ் ஃபோர்காஸ்டிங் சொல்லுவோம். ஓகே. அதுக்கப்புறம் காம்பனன்ட்ஸ் ஃபார் த டைம் சீரிஸ் அனாலிசிஸ். என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அந்த டைம் சீரிஸில். ஸோ the various reasons or the forces which affect the values of an observation in a time series are components of a time series. The four categories of the components of time series are, அதாவது என்னென்னா டைம் சீரிஸ் அனாலிசிஸ் டைம் சீரிஸ் டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா சம் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் அஃபெக்ட் பண்ண ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டா செட்டில் டிஃப்ரெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் டைம் சீரிஸ்னு சொல்லுவோம். அதில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ஒன்று ட்ரெண்டு, அப்புறம் சீசனல் வேரியேஷன், சைக்ளிக் வேரியேஷன், ரேண்டம் ஆர் இர்ரெகுலர் மூமெண்ட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ட்ரெண்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சீரிஸ் டேட்டாவில் அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா அந்த மீன் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதாவது இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்கும், ஆர் இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆர் டிக்ரீஸிங் ஆர்டர். அதாவது சேல்ஸ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்தில் வந்து சேல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சில நேரம் திடீர்னு வந்து கம்மியாகும். ஸோ அது வந்து ட்ரெண்டில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த விசுவலாக பார்த்தீங்கன்னா இது தெரியும். ஸோ ட்ரெண்டுங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்கும், இல்லை டிக்ரீஸிங் ஆர்டரில் இருக்கும், அது ட்ரெண்டு. அப்புறம் சீசனல் வேரியேஷன். ஸோ சீசனல் வேரியேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்றோன்னு வைங்களேன். ஐஸ்கிரீம் வந்து நம்ம எப்போ சாப்பிடுவோம்? மழை பெய்கிற நேரத்தில் சாப்பிடுவோமா? இல்லை, ஏன்னா சளி பிடிச்சிருன்ற பயம். அப்போ நம்ம இப்போ நான் சப்போஸ் வந்து ஐஸ்கிரீம் விற்கிறேன் அப்படின்னா எப்போ ஐஸ்கிரீம் ரொம்ப சேல்ஸ் ஆகும்? சம்மர் டைமில் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகும். ஓகே.
வின்டர் சீசன்லலாம் அவ்வளோவா சேல்ஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வேரியேஷனுங்கிறது இயர் வைஸ் வந்து சேமாக தான் இருக்கும். அதாவது இந்த இயரில் வந்து சம்மரில் சேல்ஸ் ஆகுதுன்னா அடுத்த வருஷமும் சம்மரில் சேல்ஸ் ஆகும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இது சீசனல் வேரியேஷன்ஸ். அதுக்கப்புறம் சைக்ளிக் வேரியேஷன். சைக்ளிக் வேரியேஷனுங்கிறது சீசனல் வேரியேஷன் மாதிரி தான். ஆனால் சைக்ளிக் வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் இயர் வந்து இருக்கலாம். ஸோ இந்த சீசனல் வேரியேஷனுங்கிறது இயர் பை இயர் மாறி சேமாக இருக்கும் இல்லையா? இந்த சைக்ளிக் வேரியேஷனுங்கிறது மோர் தென் இயர் வந்து சேமாக இருக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் ரேண்டம் ஆர் இர்ரெகுலர் மூமெண்ட்ஸ். ஸோ ரேண்டம் ஆர் இர்ரெகுலர் மூமெண்ட்ஸுங்கிறது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. திடீர்னு இருக்கும், ஏதாவது சம் நாய்ஸ் வேல்யூஸ் மாதிரி இருக்கும் அது. ரேண்டம் அண்ட் இர்ரெகுலர் மூமெண்ட்ஸ் அது. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் டைம் சீரிஸ். ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் இந்த டைம் சீரிஸ் டேட்டா செட்டில் இருக்க வேண்டியது இந்த ஸ்டேஷ்னரி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேஷ்னரிங்கிறது என்னென்னா அதோடைய அந்த டைம் சீரிஸ் டேட்டா உடைய அந்த மீன், அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணும். அதாவது என்ன பண்ணணும்னா மாறாமல் இருக்கணும். அது டு நாட் வேரி வித் டைமை விட வேரி ஆகக்கூடாது. ஸோ அதுதான் வந்து ஸ்டேஷ்னரிட்டி டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். Stationarity is one of the most important concepts you will come across when working with time series data. A stationary series is one in which the properties, அதாவது மீன், வேரியன்ஸ், கோவேரியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைமோட வேரி ஆகாமல் இருக்கும். அப்படியே சேமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய டேட்டா செட் ஸ்டேஷ்னரியா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சில டெஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது என்னென்ன இருக்குன்னா விஜுவல் டெஸ்ட் இருக்குது. விஜுவல் டெஸ்ட்னா என்ன அர்த்தம்னா நம்ம அந்த டேட்டாவை பிளாட் பண்ணி பார்ப்போம். இப்போ சப்போஸ் இந்த டேட்டாவை பிளாட் பண்ணி பார்க்குறோன்னா இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, என்ன காம்பனண்ட்டுன்னு சொல்லலாம், ட்ரெண்டுன்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ ஸ்டேஷ்னரிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். அதாவது மீன், கோவேரியன்ஸ் எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறது தான் வந்து ஸ்டேஷ்னரிட்டி டேட்டா. ஓகே. ஸோ இந்த மாதிரி விஜுவலாக நம்ம பார்க்கறதுனாலையும் கண்டுபிடிச்சிடலாம் அது ஸ்டேஷ்னரியான டேட்டாவா இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெத்தட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரோலிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ரோலிங் ஸ்டாட்டிஸ்டிக்ங்கிறது நம்ம என்ன சொல்லலாம்னா மூவிங் ஆவரேஜ்னு சொல்லலாம். மூவிங் ஆவரேஜ்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 12 மந்த் டைம் எடுத்துக்கிறோம். நீங்கள் 12 மந்த்துக்கு உள்ள அந்த மீன், ஓகேங்களா, நெக்ஸ்ட் 12 மந்த் உள்ள மீன், அந்த மாதிரி மூவ் பண்ணிகிட்டே போவோம். ஸோ 12 மந்த் உள்ள மீன்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதை விஜுவலைஸ் பண்ணுறது மூலிமா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் நம்ம ஸ்டேஷ்னரி டேட்டாவா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ரோலிங் ஸ்டாட்டிஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஜுவலைசேஷன் மெத்தட் தான். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிசிஎஃப்னு இருக்கும். இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிகிஃபுலர் டெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிகிஃபுலர் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்டு. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து அந்த டேட்டா ஸ்டேஷ்னரிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சம்மரைசேஷனாக நமக்கு கொடுக்கும். ஓகே. ஸோ அதில் வந்து நம்ம சம் ஹைப்போதிசிஸ் டெஸ்டிங் போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் அந்த பி வேல்யூன்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ அந்த டிகிஃபுலர் டெஸ்ட்டில் ஸோ அந்த பி வேல்யூ வந்து நமக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா, நியர்லி 0.5 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டேஷ்னரிட்டி டேட்டான்னு அர்த்தம். அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து வேறு ஏதோ ஸ்டேஷ்னரிட்டி டேட்டா இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹைப்போதிசிஸ் டெஸ்டிங் போடுவோம் இந்த டிகிஃபுலர் டெஸ்ட்டில். ஓகே. ஸோ இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டைம் சீரிஸ் அனாலிசிஸில் வந்துடும். ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற அல்காரிதம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா அரிமா. ஸோ அரிமா தான் அந்த மாடல் நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஸோ அரிமா எப்படி வந்ததுன்னா அதோட நேம், அதோடைய எக்ஸ்பிரஷன் எப்படி வரும்னா ஆட்டோ ரெக்ரெசிவ் இன்டகிரேட்டட் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 மாடல்ஸ் இருக்கும், ஏஆர் அப்புறம் எம்ஏ. இந்த ஏஆர் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரெக்ரெசிவ் மாடலு, எம்ஏ பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ். ஓகே. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் இன்டகிரேட் பண்ணுறது தான் அந்த இன்டகிரேஷன். ஸோ இது வந்து 3 வேல்யூஸாக பிரிப்போம். அதாவது ஏஆர் வந்து பி அப்படின்னு சொல்லுவோம், பி வேல்யூ. ஐங்கிறது டி அப்படின்னு சொல்லுவோம், எம்ஏங்கிறது கியூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அப்போ பிக்யூடி இந்த 3 வேல்யூஸும் நம்ம கொடுப்போம் அந்த அரிமா மாடலில். ஸோ அது கீழே வரும். அது அரிமா மாடல் இந்த பார்த்தீங்கன்னா ஆர்டர்னு கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த பிக்யூடி வேல்யூ தான் நம்ம கொடுத்துருப்போம். சாரி, பி நடுவில் இருக்கிறது டி, அப்புறம் லாஸ்ட்டில் இருக்கிறது கியூ, அதாவது எம்ஏ. ஓகே.
ஸோ அது கொடுத்து தான் நம்ம வந்து இந்த ப்ரெடிக்ட் பண்ணுவோம். நம்ம ஃப்யூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, ஃப்யூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணுறது மீன்ஸ் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எத்தனை மந்த்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம டேட்டா செட்டில் 144 மந்த்ஸ் இருக்கும், நம்ம 264 வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் இந்த எக்ஸாம்பிளில். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் வந்து இதை பிரிச்சிடுறேன். இது வேண்டாம், இதை ரன் பண்ணி பார்க்கலாம்ல. ஸோ இந்த டேட்டா செட் இதுதான். அதாவது மந்த் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன் பேசஞ்சர் மந்த்லி டோட்டல் இன் தௌசண்ட்ஸ். அதாவது ஜான்வரி, அதாவது 1949லேருந்து 1960 வரைக்கும் இருக்கும். ஓகே, அந்த டேட்டா செட்டு. அதாவது எத்தனை பேசஞ்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, இந்த நாளில் வந்து இத்தனை பேசஞ்சர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு அந்த டேட்டா தான் இது. ஸோ இதில் வந்து ஃபார்மேட் என்ன ஃபார்மேட் பண்ண போகிறோன்னா, ஒன்று இயரு, அதுக்கப்புறம் அதாவது இது வந்து டேட் டைமாக மாற்றணும். இது ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கும். இப்போ இது ஒரு ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப் மாதிரி சொல்லலாம். ஸ்ட்ரிங்காக இருக்கிறது வந்து நம்ம ஒரு டேட் டைமாக மாற்றுறோம், பேண்டாஸ் டேட் டைமாக மாற்றுறோம். எப்படின்னா ட்ரெயின் டாட் மந்த் அந்த காலமு, அதோடைய ஃபார்மேட் நம்ம கொடுக்குறோம். என்னென்ன இருக்குது, இயர் இருக்குது, இது வந்து மந்த் இருக்குது. ஓகே, ஸோ அது மாதிரி கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இதுவாக மாற்றுறோம், டேட் டைமாக மாற்றுறோம், டேட் டைம் ஆப்ஜெக்டாக. அன்ரெகனைஸ்டு வேல்யூ டைப் கிளாஸ் எஸ்டிஆரா. ட்ரெயின் டாட் மந்த்ன்னு தானே கொடுத்தோம். என்ன பண்ணுறேன், தனித்தனியாக பிரிச்சிடுறேன். இது வந்து இப்போ ஏர்லைன் பேசஞ்சர் டேட்டா செட்டு. இது கேகல்லே கிடைக்கும், நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அது நிமிஷம் தனித்தனியாக பிரிச்சிடலாம். அதுக்கப்புறம் லோடிங் த டேட்டா செட். ஓகே, ஸோ ரீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ட்ரெயின் டாட் ஹெட். ஸோ இதுதான் நம்மளுடைய டேட்டா செட்டு. இதிலேருந்து ட்ரெயின் ஆஃப் மந்த் ஏன் எடுக்க முடியல, மந்த்து வழி வருது. டைம்னு வச்சுப்போம். நம்ம டைம் ஸ்டெப் ஈக்குவல் டு pd dot to date time. to date time, train of month, format வந்து year month. ஓகே,
நம்ம இந்த வாட் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன் பேசஞ்சர்ஸா? இந்த காலம் நம்ம குடுக்கலல்ல நம்ம. டியூரிங் ஹேண்ட்லிங் அபோர்ட் எக்ஸெப்ஷன். நம்ம வெறும் இந்த காலம் மட்டும் தான் குடுத்துருக்கோம். மந்த்து. ஓகே. ஃபார்மேட்டு எரர்ஸ். ஓகே, எரர்ஸ் வந்து இக்னோர் பண்ணணும். அதுக்கப்புறம் இர்ஃபான் சாட்ல ஒன்று போட்டிருப்பேன், எரர் இக்னோர் பண்றது. எரர்ஸ் ஈக்குவல் டு ஓகே. வரலையா? செகண்ட் பேராமீட்டர் கொடுத்துருங்க, ஒரே ஒரு நிமிஷம். இயரு மந்த் நம்ம கொடுத்தோம். இந்த பாருங்க. ஓகே ஓகே. எம் வந்து ஸ்மாலில் போடலாம். பேராமீட்டரோட இது அலைன்மெண்ட் முன்னாடி எரர்ஸ் கோர்ஸ் முன்னாடி வருமா? நேம்ல தானே கொடுக்குறோம், நேம் என்டிட்டி தானே. ஏன் டே இயர் மிஸ்ஸிங் வருது? ஒருவேளை ஸ்மால்லே கொடுத்து பார்க்கலாம். மறுபடியும் அதான் வருது. ஓகே, இப்போ பிரச்சனை எல்லாம் வரல. ஒரு நிமிஷம், இதை வந்து நம்ம வேற ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம். பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டெப் வந்துருச்சு. என்ஐடின்னு வந்திருக்கு. ஏன் அது இல்லையா? வரலையே ஒழுங்கா. ஓகே ஓகே, ஐ திங்க் லாஸ்ட் ரோவில் இந்த இது இருக்கிறதுனால வரலன்னு. இன்டர்நேஷ்னல் ஏர்லைன் பேசஞ்சர். ஓகே, இது வந்து நம்ம ட்ராப் பண்ணோம் கடைசி காலம். ஸ்ட்ரிங்கா இருக்குல்ல? ஆமாம் ஆமாம். ம்
அதனால தான் இந்த பிரச்சனை. டெய்ல் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ அது ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பண்ணி பார்க்கலாம். ஓகே, இல்லையே வரல. நான்டி தான் வருது. ஒய் கேப்ஸ்ல கொடுப்போமா? இயர் எப்பவுமே கேப்ஸ்ல தானே இருக்கும். ஓகே வந்துருச்சு. ஸோ ஓகே இப்போ வந்துருச்சு டைம் ஸ்டெப்ஸா. அதுக்கப்புறம் இந்த காலம் ட்ராப் பண்ணணும் மந்த்து. ஓகே, என்னாச்சு? ஓகே ஓகே, என் போடல. மந்த் தென் ட்ராப்டு. அப்புறம் ஓகே, ஸோ இப்போ தான் நம்மளுக்கு 2 காலம்ஸ் தான் இருக்கும். 2 காலம்ஸ் தான் இருக்குது. இந்த கவுண்ட்டு அப்புறம் இந்த டைம் ஸ்டெப்ஸு. இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ரீநேம் பண்ணிடலாம். ரீநேம் ஓகே, நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் கொடுக்கணும். அதில் இந்த வேல்யூக்கு பதிலாக வேற ஒரு வேல்யூ போட்டுடலாம். இது வந்து பேசஞ்சர்ஸ்ன்னு எடுத்துப்போம். இந்த மாதிரி ஓகே ஓகே ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஆக்சிஸ் கொடுக்கணும் போல. ஓகே, இண்டெக்ஸ் தான் மாற்றணும் நம்ம. ரீநேம் இண்டெக்ஸு. ரீநேம் காலம்ஸ். ஓகே ஓகே ஓகே, காலம்ஸ். now train dot head. ஓகே, இப்போ மாறிடுச்சு. அது காலம் வந்து நேம் வந்து ரீநேம் பண்ணிட்டோம். டைம் ஸ்டெப்ஸ் நம்ம கீழே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து அதை ப்ளாட் பண்ணி பார்க்கலாம். அந்த பேசஞ்சர் வேல்யூஸை ப்ளாட் பண்ணி, அதாவது விஷுவலாக பார்க்கும்பொழுது நம்மளுக்கு அந்த என்ன டைப் ஆஃப் காம்போனன்ட் அப்படின்னு கிடச்சிரும் நமக்கு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, இது வந்து ஒரு ட்ரெண்டு அப்படின்னு சொல்லி. இது வந்து ஸ்டேஷ்னாரிட்டி டேட்டா கிடையாது, இது வந்து ட்ரெண்டு டேட்டா. ஓகே, ஸோ அதனால தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, இன்க்ரீஸிங் ஆர்டர்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன டெஸ்ட் இருக்குது அதில்? ரோலிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெண்டாவது. ஸோ விஷுவல் டெஸ்ட்டில் நம்ம பார்த்த வரைக்கும் நமக்கு வந்து ட்ரெண்டு தான் இருக்குது.
இப்போ ரோலிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ரோலிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு வந்து நீங்கள் பண்ணணும்னா ஜஸ்ட்டு ட்ரெயின் அந்த டேட்டா செட்டு டாட் ரோலிங் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதுலையே பேண்டாஸ்ட்லேயே. ஸோ இந்த ரோலிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதில் வந்து அந்த விண்டோ சைஸ் கொடுக்கணும். விண்டோ சைஸ் மீன்ஸ் இது வந்து என்னென்னா, அதாவது ஃபஸ்ட்டு 12 மந்த்ஸ்க்கு எடுத்துரும், அதான அதோட மீன் கேல்குலேட் பண்ணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 12 மந்த்ஸ் அந்த மாதிரி 12 மந்த் விண்டோவாக இருக்கும். அது 12 மந்த் சைஸ். அது இதை வந்து 12 நம்ம கொடுத்தா ஏன் அது வந்து டேட்டா எடுத்துக்காமல் மந்த்தாக எடுத்துக்குதுன்னு ஒரு டவுட் வரும். ஏன்னா அதோட ரேஞ்ச் வந்து நம்ம கொடுத்துருக்குற வேல்யூட ரேஞ்ச் வந்து மந்த்துடைய ரேஞ்சில் இருக்கிறதுனால இது வந்து மந்த்தாக எடுத்துக்கும். இதே சப்போஸ் டே வைஸாக நம்ம எடுக்கணும் அப்படின்னா டே உடைய ரேஞ்ச் கொடுக்கணும். அதாவது 365 கொடுக்கணும். ஓகே, ஸோ 365 கொடுத்தா அது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோன்னா நம்ம வந்து டே வைஸாக பார்க்கணும் அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ 12 கொடுக்கறதுனால அது வந்து என்ன வைஸாக பார்க்கணும்னா அது வந்து மந்த் வைஸாக பார்க்கும். ஓகே, ஸோ அந்த ரோலிங் ஏதோ 12 அப்படின்னா என்ன எடுத்துக்கணும்? புரியல, என்னது? 12 கொடுக்கல, 365 4 கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 இயர்ஸ் ஒன்ஸ், 4 இயர்ஸா? 4 இயர்ஸ் ஒன்ஸ் பண்ண முடியாது. அது வந்து நம்ம லைக் இயர் வைஸாக கொடுக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1960 இந்த மாதிரி கொடுக்கணும். இயர் வைஸாக போனோம்னா அதோடைய ரேஞ்சு சொல்கிறேன். ரேஞ்ச் வந்து இப்போ 12 வரைக்கும் இருக்குது அப்படின்னா அது வந்து 40 இயர்ஸ் இருக்கு, 40 இயர்ஸோட டேட்டா இருக்கு அப்படின்னா 4 இதா 4 இயர்ஸ் 4 இயர்ஸா 10 சீரீஸ் எடுக்கணும் அப்படின்னா 4 இயர்ஸா? ஆமாம், 4 இயர்ஸா தெரியலையே. ஓகே, இல்லைங்க. இப்போ மந்த் வைஸானா நமக்கு மந்த் அழகாக வந்துடும். இயர் 4 இயர்ஸா நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். 4 இயர்ஸ்னா மேபி ஐ திங்க் 4 கொடுத்து பார்ப்போமா அந்த விண்டோவில்? 4 கேட்குறேன். 4 கொடுத்தாலும் அது வந்து மந்த் வைஸாக தான் எடுக்கும். அது பாருங்க, மந்த் வைஸாக தான் அது எடுத்திருக்கு. ஃபஸ்ட்டு 4 வேல்யூஸ் எடுத்துக்கிட்டு அப்புறம் அதோட மீன் கேல்குலேட் பண்ணுது. இப்போ 12 நான் கொடுத்தேன்னா ஓகே 4 இயர்ஸுங்கிறது ஓகே இப்போ புரிஞ்சு. 4 இயர்ஸ்னால் நம்ம எப்படி வேல்யூ கொடுக்கணும்னா, இப்போ டே வைஸாக பார்த்தீங்கன்னா அது வந்து 365 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். மந்த் வைஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸுங்கிறது 4 × 12 எவ்வளோ வரும்? 48. அப்போ 48 தான் நம்ம கொடுக்கணும். ஓகே 48 கொடுத்தோம்னா 4 இயர்ஸ் வைஸாக நமக்கு கொடுக்கும். அப்போ 4 இயர்ஸ் இல்லை, ஆக்சுவலாக 4 இயர்ஸ் டேட்டா செட் இருக்குமான்னு தெரில இதில். ஏன்னா இது 19 ஓகே இருக்குது, 4 இயர்ஸ் டேட்டா இருக்குது. 1949லேருந்து 1960 வரைக்கும் அந்த டேட்டா செட் இருக்கும். அப்போ 4 இயர்ஸாக எடுக்கணும்னா நம்ம 48 தான் கொடுக்கணும். 48. ஓகே, இப்போ 12 மந்த்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். 1 இயர். ஓகே, 1 இயராக நம்ம கொடுத்தா இந்த மாதிரி வந்துருச்சு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரோலிங் மெயின், அந்த ரோலிங் ஆவரேஜ்னு சொல்லலாம், இல்லை மூவிங் ஆவரேஜ்னு கூட சொல்லலாம் அந்த ரோல் மீனை. அதுக்கப்புறம் ரோலிங் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இந்த வேல்யூஸாக இருக்குது. இது இப்போ வந்து நம்ம விசுவலைசேஷனாக பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும். ஜஸ்ட் இந்த பிளாட் போட்டிங்கன்னா நமக்கு அது விசுவலைசேஷனாக பார்க்க முடியும். இது இந்த மாதிரி வந்துருச்சு. ஒரிஜினலா என்னது இது? ஓகே நம்ம வந்து என்ன தப்பு பண்ணிட்டோன்னா இண்டெக்ஸை வந்து நம்ம இதுவாக மாற்றணும். ஒரு நிமிஷம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ட்ரெயின் டாட் செட் இண்டெக்ஸ் இது வந்து 2 காலம்ஸாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து பேசஞ்சர்ஸ்ட்டு ஒரு தனி காலம், டைம் ஸ்டெப்ஸ்னு ஒரு தனி காலம் இருக்குது. நான் என்ன பண்ணணும்னா இந்த டைம் ஸ்டெப்ஸுங்கிற இந்த காலம் வந்து நம்ம இண்டெக்ஸாக மாற்றணும். இந்த 0 1 2 இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக டைம் ஸ்டெப் வரணும். அதுதான் செட் இண்டெக்ஸ் டைம் ஸ்டெப். சாரி
ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ரோலிங் மீன் கண்டுபிடிக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட் போட்டால் நமக்கு கரெக்டாக வரும். இந்த பாருங்கள், இப்போ கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது நம்மளுடைய ஒரிஜினல் டேட்டா. இந்த ரெட் கலர் லைன் போகிறது வந்து நம்மளுடைய ரோலிங் மீனு. ஸோ இந்த ரோலிங் மீன் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மீனும் பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் 1950ல் நம்மளுக்கு வந்து 100 அண்ட் சம்திங் இருக்குது. அதே 1958ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ 400 கிட்ட வருது. அப்போ இதோட மீன் வந்து சேமாக இருக்கா? இல்லை. அப்போ வந்து இது நம்ம என்னன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணோம்னா, இது வந்து ஒரு ஸ்டேஷனாரிட்டி டேட்டா கிடையாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி விசுவலைசேஷன் மூலியமாக இதை பார்க்குறது இந்த ரோலிங் மெத்தடு. அதே பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கி ஃபுல்லர் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷன் இம்போர்ட் பண்ணணும், ஏடி ஃபுல்லர் அப்படின்னு சொல்லி. ஸோ அது எங்கே இருக்குன்னா ஸ்டாட்ஸ் மாடல் டாட் டிஎஸ்ஏ ஸ்டாட் டூல்ஸில் அந்த ஏடி ஃபுல்லர் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் இருக்கும். இதில் வந்து நம்ம அந்த டைம் சீரிஸ் டேட்டாவை கொடுக்கணும். ஓகே. அது கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து இந்த அது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டு நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ கால் பண்ணலாம். அதில் வந்து நம்மளுக்கு என்ன டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து 0.81 அந்த மாதிரி கொடுத்துருக்கு. பி வேல்யூ தான் நமக்கு முக்கியமாக பார்க்கணும். 0.9188 இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன டிக்ளேர் பண்ணலாம்னா, அதாவது ஒரு ஹைபாத்திசிஸ் வச்சு, அதாவது இப்போ அந்த வேல்யூ வந்து 0.5 விட அதிகமாக இருக்குது நம்மளுடைய பி வேல்யூ. ஸோ இப்போ 0.5 விட அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? அது வந்து ஒரு ஸ்டேஷனாரிட்டி டேட்டா கிடையாது. ஸோ அது வந்து ஒரு நல் ஹைபாத்திசிஸில் வந்துடும். ஓகே. ஸோ இதெல்லாம் சம் வேல்யூஸ் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை, நமக்கு பி வேல்யூ மட்டும் போதும். அதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த டிக்கி ஃபுல்லர் டெஸ்ட்டும் நம்மளுக்கு என்ன தான் கொடுத்துருக்கு? இது வந்து ஒரு ஸ்டேஷனாரிட்டி டேட்டா கிடையாது அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்டேஷனாரிட்டி டேட்டா கிடையாதுங்கிறதுனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அதை வந்து நான் லாக் எடுக்க போகிறேன். ஓகே. லாக் எடுத்து அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு நிமிஷம். என்பி ஓகே, எம்பை லைப்ரரி இம்போர்ட் பண்ணலையா? ஸோ லாக் டேட்டா இது வந்து நம்ம ட்ரெயின் டேட்டாவுடைய லாக் டேட்டா. இப்போ சில டைம் வந்து நம்மளுடைய டேட்டா வந்து லாக் எடுப்போம், சில நேரம் வந்து அது டிபெண்ட்ஸ் ஆன் இந்த டேட்டா. ஸ்கொயர் எடுக்கலாம், கியூப் எடுப்போம். ஸோ இந்த டிபெண்ட்ஸ் ஆன் த டேட்டா நம்ம வந்து இப்போ லாக் எடுத்திருக்கோம். லாக் எடுத்த பிறகு அந்த லாகுக்கு நம்ம ஒரு மூவிங் ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது மூவிங் ஆவரேஜ்னு வச்சுப்போம். லாக். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரோலிங் தான் கண்டுபிடிக்கணும். அதை லாக் டேட்டா டாட் ரோலிங் விண்டோ சைஸ் வந்து 12 டாட் மீன். ஸோ அது வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? மூவிங் ஆவரேஜ் கொடுக்கும். இப்போ இந்த மூவிங் ஆவரேஜ் நம்ம ப்ளாட் பண்ணோன்னா lt டாட் ப்ளாட் லாக் டேட்டா ப்ளஸ் மூவிங் ஆவரேஜ் டேட்டா, மூவிங் ஆவரேஜ் லாக். ஸோ நமக்கு இப்போ லாக் எடுத்த டேட்டா செட் பார்த்தீங்கன்னா, லாக் எடுத்த டேட்டா செட் வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்குது. அதோடைய மூவிங் ஆவரேஜ் வந்து இந்த ஆரஞ்ச் கலரில் இருக்குது. இப்போ இந்த டேட்டாவை வந்து நல்ல ஸ்டேஷ்னரி டேட்டாவை கூட மாற்ற முடியும். ஸோ அதை நான் மாற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஸ்டேஷ்னரி டேட்டாவை மாற்றணுன்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ரெண்டுத்தையும் வந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். எந்த ரெண்டுத்தையும் அப்படின்னா, இந்த மூவிங் ஆவரேஜ் டேட்டாவையும் நம்மளுடைய அந்த லாக் டேட்டாவையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா சப்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ சப்ஸ்ட்ராக்ட் பண்ண பிறகு நமக்கு என்ன கிடைக்கும்னா, நமக்கு வந்து ஒரு ஸ்டேஷ்னாரிட்டி டேட்டாவாக வரும். ஸோ அதை நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேஷ்னாரிட்டின்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ நமக்கு லாக் டேட்டா இருக்குது மைனஸ் த மூவிங் ஆவரேஜ்
லாக். ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்டேஷ்னாரிட்டி டேட்டா கிடச்சிரும். ஸ்டேஷ்னாரிட்டி டேட்டா ஏன் ஹெல்ப் காட்டவே மாட்டேங்குது? டி டாட் ஹெட். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய வேல்யூஸு. இந்த நான் சம் வேல்யூஸ் நானாக இருக்கும், அதாவது இனிஷியல் 12 வேல்யூஸ் வந்து நானாக இருக்கும். இப்போ 12 நான் கொடுத்தேன்னா இந்த பாருங்கள் 12 வேல்யூஸ் நானாக இருக்கா, அதுக்கப்புறம் தான் நமக்கு வேல்யூவே வருது. அது ஏன் அப்படின்னா நம்ம வந்து விண்டோ சைஸ் வந்து 12ன்னு வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு 12 வேல்யூஸ் எடுத்து தான் அதோட மீன் தான் நமக்கு கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 12 வேல்யூஸை வந்து நான் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ட்ராப் பண்ண போகிறேன். ட்ராப் என்ன ஆக்சிஸ் ஈக்குவல் டு இது வந்து ரோ வைஸாக ரிமூவ் பண்ணால் 0. அதே மாதிரி இன் பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்துடலாம். ஓகே. ஓகே, இப்போ ஸ்டேஷ்னரி டேட்டாவை நான் சப்போஸ் ப்ளாட் பண்ணி பார்த்தேன்னா, அதாவது நம்ம அந்த ரோலிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த டெஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓகே, இதில் ஸ்டேஷ்னாரிட்டி இதெல்லாம் வேண்டாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த டேட்டா செட் என்ன மாதிரி இருக்குது, ஒரு ஸ்டேஷ்னாரிட்டி டேட்டா மாதிரி இருக்குது. ஸோ நான் சிம்பிளாக என்ன பண்ணேன்னா, ஸோ அந்த இதை வந்து டேட்டாவை லாக் எடுத்துக்கிட்டேன். லாகுடைய மூவிங் ஆவரேஜ் கண்டுபிடிச்சி அந்த ரெண்டுத்தையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன மாதிரி மாறிடுச்சு, நம்மளுடைய டேட்டா செட்டு ஸ்டேஷ்னாரிட்டி டேட்டா செட்டாக மாறிடுச்சு. ஸோ ஸ்டேஷ்னாரிட்டி டேட்டா செட்டுங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து எல்லா ஸ்டெப்பும் இந்த அனலைசிஸ் தான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எங்கேயும் ப்ரெடிக்ஷன் வரல. ஸோ இப்போ நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு போவோம். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற மாடல் என்னது, அரிமா மாடல், அதாவது ஆட்டோ ரெக்ரெசிவ் இன்டகிரேட்டட் மூவிங் ஆவரேஜ். ஸோ அந்த மாடல் நம்ம இம்போர்ட் பண்ணணும்னா ஃப்ரம் ஸ்டாட்ஸ் மாடல் டாட் டிஎஸ்ஏ டாட் அரிமா மாடல், அதுக்குள்ளார அரிமா அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கும். ஓகே, அந்த கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், கால் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன டேட்டா கொடுக்குறோம், லாக் டேட்டா கொடுக்குறோம். இப்போ இந்த ஆர்டர் பாருங்கள், ஆர்டர் 212 அப்படின்னு இருக்கா. ஸோ இது என்ன அர்த்தம்னா 212ங்கிறது ஃபஸ்ட்டு இந்த பி வேல்யூக்கு நான் 2 அசைன் பண்ணுறேன், இந்த டி வேல்யூக்கு 1, அதாவது டிஃபரன்ஷியேஷன் ஆர்டர், அது ஆர்டர் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன். அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிறது வந்து நமக்கு க்யூ வேல்யூ. ஸோ நமக்கு சொன்ன இல்லையா, அந்த ஏஆர் ஐஎம்ஏ அப்படிங்கிறது 3 வேல்யூஸாக நம்ம பிரிச்சுருவோம். ஏஆர் வந்து பி வேல்யூன்னு சொல்லுவோம், ஐ வேல்யூக்கு வந்து டி அப்படின்னு சொல்லுவோம், எம்ஏ வந்து கியூ அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆர்டருக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா வேல்யூஸ் கொடுக்குறோம் 212 அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம டேட்டாவில் ஃபிட் பண்ணுறோம். மாடல் டாட் ஃபிட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோன்னா ஃபிட் ஆயிரும். இப்போ நான் அதை ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளாட் ப்ரெடிக்ட் அப்படின்னு கொடுத்து அதில் 2 வேல்யூஸ் பாஸ் பண்ணணும், இனிஷியல் இண்டெக்ஸ் டு அதுக்கப்புறம் அதாவது ஸ்டார்டிங் எண்டு அப்படின்னு. ஸோ நான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இதுதான் அந்த ப்ரெடிக்ஷன் வேல்யூ. இதில் வந்து நம்ம ஏன் 264 அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய டேட்டா செட் பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது டோட்டலாக நம்மளுக்கு, ஒரு நிமிஷம் டோட்டலாக வந்து 143. 144 டிராப் பண்ணோம். ஓகே, 143நாலும் அது வந்து ஸ்டார்டிங் 0லேருந்து 143 வந்திருக்கும். அப்போ வந்து 144 வேல்யூஸ் இருக்கும். ஓகேங்களா. அப்போ அந்த 144 வேல்யூஸ்லேருந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, ஸோ 264 நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதாவது நெக்ஸ்ட்டு இருக்கிற அந்த இப்போ என்ன சொல்லனா நமக்கு புரிகிற மாதிரி ஒரு வேல்யூஸ் போட்டுக்கலாம்.
144லேருந்து ஒரு 12 மந்த்ஸ் நான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன்னா 144 + 12 எவ்வளோ வரும்? 156 இந்த மாதிரி கொடுக்கணும். அதாவது ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எந்த அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம், ஸோ ஹை வேல்யூ கொடுக்கணும். அதாவது நம்ம டேட்டா செட் எவ்வளோ இருக்குது? 144 இருக்குது. நான் சப்போஸ் வந்து இப்போ 1 இயர் நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு எவ்வளோ சேல்ஸ் இருக்கும்னு இப்போ நான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன்னு வைங்களேன். ஸோ நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு வந்து எவ்வளோ மந்த்ஸு? 12 மந்த்ஸு. அப்போ என்கிட்ட ஆல்ரெடி எவ்வளோ மந்த்ஸ் டேட்டா இருக்குது? 144. ஸோ 144 + 12 156. அப்போ நம்ம 156 அப்படின்ற வேல்யூ கொடுக்கணும். ஸோ இந்த 156 வேல்யூ கொடுத்தோன்னே நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி சப்போஸ் இப்போ 4 இயர்ஸ்க்கு தேவைன்னா 448 48 அப்படின்னா நம்மளுக்கு 192. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 4 இயர்ஸ்க்கு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அதை 4 இயர்ஸ்க்கு ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி அதை. ஓகே. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இந்த ஷேடாக இருக்குது பார்த்தீங்களா? ஷேடாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு என்னென்னா கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். இந்த ப்ளூ கலர் லைன் தான் வந்து நம்மளுக்கு ப்ரெடிக்ஷன். ஆக்சுவலு ப்ரெடிக்ஷன் லைன் அது. இந்த ஷேடாக இருக்கிறது வந்து கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். என்னென்னா நம்ம மாடல் என்ன சொல்லுதுன்னா, அதாவது இந்த அளவில் அந்த ஷேடு இருக்குது பார்த்தீங்களா, 95% கான்ஃபிடன்ஸாக நான் சொல்கிறேன், உங்களுடைய சேல் வந்து இது வரைக்கும் வரும், இதை விட அதிகமாகாது. அந்த ஷேட் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் வரும் அப்படின்னு இந்த மாடல் சொல்லுது. ஓகே. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் அதாவது இந்த ஷேடுக்குள்ளார தான் உங்களுடைய சேல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுத்துருக்கு. மேபி சம் ஃபியூச்சரில் அதை மாறலாம். ஸோ மாறினா கூட இது வந்து என்ன சொல்லுதுன்னா 95% அக்யூரேட்டாக கான்ஃபிடென்ஸாக சொல்லுது. ஹையானா இவ்வளோ இருக்கும், லோவானா இவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருக்கு இந்த அரிமா மாடல். ஓகே. ஸோ அந்த ப்ளூ கலர் லைன் கொடுத்துருக்கு தான் வந்து ஃபோர்காஸ்ட். இது 2 வேல்யூ கொடுத்துருக்கு, 2 ப்ளாட்டாக கொடுத்துருச்சு. ஓகே. ஸோ நியர்லி வந்து பெஸ்ட்டாக வந்து இந்த அரிமா மாடல் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் நமக்கு. ஸோ மற்ற அல்காரிதம்ஸை விட நம்ம RNNலையும் பார்த்துருப்போம், அது வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாது. ஆனால் அரிமா மாடல் வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். இதுலேருந்தே இந்த லைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆரஞ்சு லைன் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக, ப்ளூ லைன் வந்து ப்ரெடிக்டடு. ஸோ ஆக்சுவலுக்கும் ப்ரெடிக்டருக்கும் பார்த்தீங்கன்னா நியர்லி ரொம்ப க்ளோஸாக இருக்குது பாருங்கள், க்ளோஸாக போகுது. ஸோ அதனால தான் இது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன் இந்த அரிமா மாடலு. இந்த அரிமா மாடல்லே பார்த்தீங்கன்னா இன்னும் சில டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட நேம்ஸ் வந்து ஒன்று வந்து அரிமா, இன்னொன்று வந்து சரிமா, அதுக்கப்புறம் இன்னொன்று லாஸ்ட் வந்து சரிமேக்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த 3 மாடல்ஸ் இருக்குது இந்த அரிமாலேயே, அரிமா, சரிமா, சரிமேக்ஸ். ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ணது வந்து அரிமா மாடல் மட்டும்தான், பேசிக் ஒன். ஸோ இவ்வளோ தான் அந்த ப்ரெடிக்ஷன், ஃபியூச்சர் ஃபோர்காஸ்டிங் பண்ணிட்டோம் நம்ம கடைசியாக. ஸோ இது வரைக்கும் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபியூச்சர் ஃபோர்காஸ்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ அந்த டேட்டா செட் வந்து மாடல் இந்த ஸ்டாட்ஸ் மாடல்ஸ்குள்ள தான் இருக்கா? புரியல, என்னது? இந்த ஸ்டாட்ஸ்ன்னு சொல்லி எடுத்தோம்ல, அதில் தான் வந்து எல்லாமே இருக்கும், அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. இந்த இதுக்கு ஒருத்தருக்கு இப்போ டிகிஃபுல்லா டெஸ்ட்னா அந்த ஸ்டாட்ஸ் மாடலில் தான் இருக்கும். நம்ம வந்து SQL லைப்ரரியோ இல்லை அந்த கெராஸோ எதுவுமே யூஸ் பண்ணலை, ஜஸ்ட் ஸ்டாட்ஸ் மாடல் அப்படிங்கிற அந்த லைப்ரரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டாட்ஸ் மாடல் தான் அதிகமாகவும் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், இது வந்து இதுக்கு எக்ஸாக்டாக ஒரு அல்காரிதம் வந்து கிடையாது அந்த SQL. ஸோ லீனியர் ரெக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் இருக்கிற மாதிரி டைம் சீரீஸ்க்குன்னு சொல்லி தனியாக இல்லை. அதுக்காக இந்த ஸ்டாட்ஸ் மாடல்லேருந்து நம்ம அரிமா இந்த மாடலுக்கு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம், இந்த டேட்டா செட் வந்து கேகில் இருக்கும். ஸோ இனிஷியலாக அந்த டேட்டா செட்டை நமக்கு வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்ணணும். அது என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு அந்த டேட்டா செட்டை ரீட் பண்ணிட்டு
அதில் வந்து நம்ம டேட் டைம் காலம் இருக்கும், மந்த் அப்படின்னு சொல்லி. இது நம்ம என்ன பண்ணணும், இது ஆக்சுவலாக டேட் டைம் கிடையாது, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணணும்னா டேட் டைமாக மாற்றணும். ஸோ டேட் டைமாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா டூ டேட் டைம் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த ட்ரெயின் டேட்டாவை பாஸ் பண்ணணும். அதோடைய ஃபார்மேட் வந்து என்னென்ன ஃபார்மேட் இருக்குது, இயர் இருக்குது, மந்த் இருக்குது. ஸோ அப்போ இயரு கேபிட்டலில் வருது ஒய் அப்படின்னு, அதுக்கப்புறம் மந்த் எம் ஸ்மாலில். ஓகே, ஸோ அதோட ஃபார்மேட்டை நம்ம கொடுத்தோம்னா அது வந்து நமக்கு டேட் டைமாக மாற்றி கொடுத்துரும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நமக்கு இந்த காலம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ட்ராப் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த காலம் நேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஷார்ட்டாக பேசஞ்சர்ஸ் அப்படின்னு நம்ம மாற்றிட்டோம். எப்படி ரீநேம் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ ஜஸ்ட் இது வந்து ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்ஸு. ஸோ இந்த மாதிரி மாற்றின பிறகு நம்ம அதுக்கப்புறம் அனாலிசிஸாக ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அது வந்து நம்ம இந்த டேட்டாவில் போய் ஏர்லைன் பேசஞ்சர்ஸ்ன்னு தட்டினீங்கன்னா வந்துடும். இதில் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்லைன் பேசஞ்சர், ஐ திங்க் அது கிடையாது, இதுதான் ஏர்லைன் பேசஞ்சர் டேட்டா. இந்த டேட்டா தான் அது. ஓகே, இதுதான் வந்து இந்த டேட்டா, மந்த்து ப்ளஸ் அந்த பேசஞ்சர்ஸ், எத்தனை பேசஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கவுண்ட்டு. ஓகே, ஸோ இந்த டேட்டாவை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் நம்ம ஸ்டாக் ட்ரேடிங்கும் பண்ணலான்னு நினைக்கிறேன், ஸ்டாக்கு ப்ரெடிக்ஷனும். மேபி அதை ட்ரை பண்ணல நான் இன்னும். ஸ்டாக் மார்க்கெட் டேட்டா, ஸ்டாக் மார்க்கெட் டேட்டா இதில் வந்து நம்மளுக்கு ஓகே டேட் இருக்குது, அப்போ யூஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ டேட் இருக்குது ப்ளஸ் நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம், ஓப்பனில், அதாவது ஓப்பன் பண்ணுறப்ப இருக்கிற அந்த ப்ரைஸு ப்ளஸ் க்ளோஸ் பண்ணுறப்ப இருக்கிற ப்ரைஸு. நம்ம க்ளோஸ் தான் எடுப்போம் மோஸ்ட்லி. க்ளோஸில் நமக்கு எவ்வளோ ஸ்டாக் வேல்யூ இருந்தது அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா டேட்டு அண்ட் அந்த க்ளோஸ் காலம். அப்போ டேட்டை வந்து நம்ம என்ன மாற்றணும்னா இண்டெக்ஸாக போட்டுருங்க. டேட்டை வந்து செட் இண்டெக்ஸ், அந்த டேட் காலம் செட் இண்டெக்ஸ் போட்டுட்டு மீதி காலம்ஸ் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிடுங்க, எக்ஸப்ட் அந்த க்ளோஸ் அப்படி அந்த காலம். அதுக்கப்புறம் கொடுத்து இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி பாருங்கள், அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அது என்ன டைப் ஆஃப் காம்போனண்ட்டில் இருக்குது, ட்ரெண்டாக இல்லை சீசனலாக இல்லை சைக்கிளிக்காக, அந்த மாதிரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் டெஸ்ட்டு சம் லைக் ரோலிங் டெஸ்ட்டு, அப்புறம் டிகே ஃபில்லர் டெஸ்ட்டு, அது பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து ஸ்டேஷ்னரி டேட்டாவா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டேட்டா டிபெண்ட் பண்ணி நம்ம அது லாக் எடுக்கணுமா இல்லை ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா இல்லை கியூப் ரூட் எடுக்கணுமா அதை நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து லாக் எடுத்திருக்கோம். ஸோ லாக் எடுத்த பிறகு அதுக்கு மூவிங் ஆவரேஜ் கேல்குலேட் பண்ணி அதை வந்து அந்த லாக் டேட்டாவையும் மூவிங் ஆவரேஜையும் நீங்கள் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேஷ்னரிட்டி டேட்டாவாக கிடச்சிரும். ஸோ அப்படி மாற்றிருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம இப்போ ப்ரெடிக்ஷன் பண்ணணுன்னா நம்ம அரிமா மாடல் யூஸ் பண்ணி அந்த லாக் டேட்டாவை கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபிட் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 4 இயர்ஸ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட டேட்டா மேபி கொஞ்சம் ஹியூஜாக இருக்கலாம், வேறு மாதிரி இருக்கலாம். அதில் அதாவது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ டோட்டலாக எவ்வளோ மந்த்ஸ் இருக்குன்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கணும். இதில் டோட்டல் மந்த்ஸ் கேல்குலேட் பண்ணிவிட்டு டோட்டல் மந்த்ஸு கொடுத்துட்டு ப்ளஸ் நம்ம எவ்வளோக்கு ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய டேட்டாவில் 144 மந்த்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம வந்து 4 இயர்ஸ் எக்ஸ்ட்ராவாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 4 இயர்ஸுடைய டேட்டா செட் ஃபார் எக்ஸாம்பிள் 48. அப்போ 144யும் 48 நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்தா நமக்கு அதான் இப்போ 4 இயர்ஸ்க்கு நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணி ஃபோர்காஸ்ட் பண்ணி கொடுத்துருச்சு இந்த அரிமா மாடல். ஓகே, ஸோ இதான் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ அதனால தான் இது கடைசியாக போட்டேன். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு அல்காரிதம் டைம் சீரீஸில். ஓகே, சில வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அதாவது ப்ரீவியஸாக நடந்த இதில் எதுலையாவது டவுட்ஸ் இருக்கா?
ஏன்னா இது கடைசி செஷனுங்கிறதுனால ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இர்ஃபான் உங்களை ஃபோன்லேயே காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஒரு கன்வீனியன்ட் டைம் ஒன்று சொன்னீங்க அப்படின்னா, ஸோ we can load our this doubts ஓகே ஓகே in the time. ஓகே ஓகே. என்ன டெஃபினட்டா வேற டேட்டா செட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. ஆமாம். ஸோ அதுக்கு தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம முடிச்சுக்கலாம். எண்டிங். எனக்கு இர்ஃபான் தேங்க்யூ. ஓகே. So passionate and எங்க முன்னாடியே ரியல் டைமா நீங்க ஒர்க் பண்ணுங்க. இன்னும் யூசர்ஸ் இன்னும் நம்ம ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கு. இதில் இது வந்து கம்மியான அல்காரிதம்ஸ் தான். இது ஆக்சுவலாக 50ங்கிறது ரொம்ப கம்மி தான். இன்னும் நிறைய அல்காரிதம்ஸ் வந்து இருக்கு. இப்போ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தது 8 தான். ஆனால் அதை விட அதிகமாகவே இருக்குது அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கில். இன்னும் ரிசர்ச்சிங் வந்து நிறைய பண்ண வேண்டியது இருக்குது நானும். ஸோ அதை பண்ணி இன்ஷால்லா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவேன் அந்த நம்மளுடைய செஷன்ஸை. இன்னும் அதுவும் இல்லாமல் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து எடுக்கணும். இது ஆக்சுவலாக நான் எடுத்த இப்போ இந்த 50 செஷனில் எடுத்த இந்த டேட்டா செட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண டேட்டா செட் தான். சில இது தான் கொஞ்சம் நியூவாக எடுத்திருப்பேன். இது இன்னும் நெக்ஸ்ட் டைம் வந்து நிறைய இந்த டேட்டா செட் எடுக்கணும். இந்த கேகில் இருக்கிற இந்த டேட்டா செட் வந்து நம்ம எடுத்து பண்ணி பார்க்கணும். இதில் நிறைய டேட்டா செட்ஸ் இருக்குது கேகில். ஸோ அதில் இருக்கிற அந்த டேட்டா செட்லாம் எடுத்து நம்ம அதாவது அல்காரிதம் வைஸாக பார்க்காம நான் டேட்டா செட் வைஸாக நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதாவது இந்த அல்காரிதம்க்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு சாம்பிள் டேட்டா எடுத்திருப்போம். இதே வந்து நம்ம ஒரு புது டேட்டா எடுத்தோன்னே நமக்கு வந்து டவுட் வந்துடும். ஸோ இந்த டேட்டாவுக்கு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலான்னா நம்ம டேட்டாவை எடுத்து பண்ணுவோம். அதாவது டிபெண்ட்ஸ் ஆன் த டேட்டா. இப்போ ஒரு டேட்டாவை நம்ம ரேண்டமாக எடுத்தோம்னா அந்த டேட்டாவுக்கு முழுக்க நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும், ஓகேவா? ஸோ இந்த அல்காரிதம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ரீ ப்ராசஸிங், ஏன்னா டேட்டா ஸ்டெப் வைஸ் நம்ம பார்த்தோம்னா அந்த ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் வந்து மாறும். ஸோ நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா தான் நம்மளுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் வந்து. இப்போ இதே நம்ம இதுக்கு எடுத்துக்கிறோன்னு வைங்களேன், இந்த டேட்டா செட் எடுத்துக்கிறோன்னு வைங்களேன், நம்ம யூஸ்வலாக இதெல்லாம் பண்ண மாட்டோம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ராப் பண்ணுறது, இந்த மாதிரி காலம் நேம் மாற்றுறது, இது யூஸ்வலாக பண்ண மாட்டோம். ஸோ இந்த டேட்டா செட்டுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ அது டிஃப்ரெண்ட் டேட்டா செட்டுக்கு அது மாறும். ஓகே. ஸோ அதுவும் இல்லாமல் நியூ நிறைய எரர்ஸ்லாம் புது எரர்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த எரர்ஸ்லாம் எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகே, எனிவேஸ் நம்ம எண்டிங் கொடுத்துடலாம். ஸோ we are bigdatahands-on.com. எங்களுடைய வெப்சைட் வந்து bigdatahands-on.com. ஸோ எங்களுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் இதோட 50 செஷன்ஸ் முடிஞ்சு 50 வீடியோஸும் பார்த்தீங்கன்னா இந்த மீட்டப் அப்லோட்ஸ் மீட்டப் வீடியோஸ் டேப்பில் இருக்கும். இன்னும் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னு நான் இன்னும் நிறைய பண்ணலான்னு இருக்கேன். வெறும் 2 செஷன் தான் நம்ம எடுத்திருப்போம் அந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில். அதில் இன்னும் நிறைய எடுக்கணும், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து பண்ணணும். அகெயின் டேட்டா செட்டு டிஃப்ரெண்ட் டேட்டா செட் எடுத்து பண்ணணும். ஏன்னா ஒரு அல்காரிதம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷனுக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் காமனாக ஒரே டேட்டா செட் தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனோ இல்லை டிசிஷன் ட்ரீயோ எடுத்துக்கிறீங்கன்னா எல்லாம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஐரிஸ் டேட்டா செட் தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஏன்னா அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது புதுசாக ஒரு அல்காரிதம் கற்றுக்குறோன்னா ஈஸியான டேட்டா செட் தானே ப்ரிஃபேர் பண்ணுவோம் அதுக்காக. ஸோ இதே வந்து நீங்கள் அதாவது ரியல் டைமில் ஒரு நியூ டேட்டா கொடுத்தோன்னா அது வந்து பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் நிறைய தடவை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு டேட்டா எனக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம பண்ணுற அந்த அதாவது ப்ரீ ப்ராசஸ்டு டேட்டாவை விட ப்ரீ ப்ராசஸ் பண்ணாத டேட்டா வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது நாய்ஸியாக இருக்கும். அதனால உங்களால் என்ன சொல்கிறது ஸ்ட்ரக்சராக மாற்றணும். அந்த ஸ்ட்ரக்சராக மாற்றுறதே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும். ஸ்ட்ரக்சராக மாற்றின பிறகு தான் நம்ம வந்து மாடல்ஸை வந்து கிரியேட் பண்ணுவோம். சரியா வரலையே, லேட் ஆகுது திரும்ப.
ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து ஆரம்பிச்சிரும் அந்த இங்கிலீஷில். வர மாட்டேங்குது. ஓகே, ஸோ எங்களுடைய யூடியூப் சேனல்னு பார்த்தீங்கன்னா bigdatahands.com தான். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய வீடியோஸில் அப்டேட்ஸ் போடுறப்ப உங்களுக்கு அப்டேட்ஸாக அது வந்துடும், புது புது வீடியோஸ்லாம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். இர்ஃபான் ஒரே நிமிஷம். ஹலோ. ஓகே, அதனால தான் வெயிட் பண்ணேன் நான். சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எதனா வாட்ஸ்அப் குரூப் இருக்கு? ஐ மீன் நெக்ஸ்ட் கிளாஸ் எந்த இதில் இருக்கும். ஆமாம். ஸோ என்னை ஆட் பண்ண முடியுமா? ஆமாம், ஐ திங்க் இருக்கும் அது. ஓகே ஆட் பண்ணலாம். நம்பர் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. சாட்ல போட்டு. தேங்க்ஸ். ஓகே, இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ஆட் பண்ணிடுறேன் நான். தேங்க்ஸ். தேங்க்யூ.